ஆர்டெமிஸ் 2 50 வருஷங்களுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம நிலவுக்கு போக போறோம். ஆனா இந்த முறை வெறும் வேடிக்கை பார்க்க மட்டும் இல்ல, அங்கேயே தங்கி வாழறதுக்காக போறோம். அந்த பயணத்தை தொடங்குற மிஷன் தான் ஆர்டெமிஸ் 2. 1972க்கு அப்புறமா முதல் முறையா விண்வெளி வீரர்கள் பூமியோட லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த சுற்றுப்பாதையை தாண்டி நிலவு சுற்றி பயணம் செய்ய போறாங்க. இந்த மிஷன்ல 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் போறாங்க. அவங்க என்னெல்லாம் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள போறாங்க, என்ன மாதிரியான சோதனைகள்லாம் நடக்கும். இந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன் போன மாசமே லான்ச் ஆக வேண்டியது. அது ஏன் தள்ளி போச்சு? லான்ச் விண்டோனா என்ன? ஏன் அந்த பர்டிகுலர் டைமிங்ல மட்டும் தான் நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணணும்? எஸ்பெஷலி நிலவுக்கு அனுப்பும் போது ஏன் அந்த விண்டோ ரொம்ப முக்கியமானதா இருக்கு? இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. ஆர்டெமிஸ் 1 அப்படிங்கிற மிஷன்ல ஏற்கனவே இந்த ராக்கெட் லான்ச் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே மனுஷங்க இல்லாம டெஸ்ட் பண்ணியாச்சு. நாசாவோட ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம்ல ஆர்டெமிஸ் 2 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் க்ரூடு மிஷன்னு சொல்லலாம். இந்த ப்ரோக்ராமை எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல ஹியூமன்ஸை நிலவுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் அதுக்கப்புறமா ஆஸ்ட்ரோநாட்ஸை மார்ஸுக்கு அனுப்புறதுக்காகவும். ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வரைக்கும் தயாரிச்சதுலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ராக்கெட்ல போக போறாங்க. இது ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலத்தை சுமந்து செல்ல போகுது. அந்த ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ள தான் ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்க போறாங்க. இந்த என்டையர் மிஷனே 10 நாட்களுக்கு நீடிக்கும். இதுல ஒவ்வொரு நிமிஷமும் சோதனைகளை இவங்க செய்ய போறாங்க. இந்த ஆஸ்ட்ரோநாட் க்ரூ கெனடி ஸ்பேஸ் சென்டர் புளோரிடால இருந்து லான்ச் பண்ண போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஒரையன் விண்கலம் ராக்கெட்ல இருந்து செப்பரேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது ஹை எர்த் ஆர்பிட்க்கு போயிடும். இங்கிருந்து 1 இல்லைனா 2 நாட்களுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. நேவிகேஷன், கம்யூனிகேஷன்ஸ், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற சோதனைகள் நடக்கும். இந்த விண்கலத்தில் மனிதர்கள் டீப் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அவங்கள உயிரோட வச்சிருக்குமா, அதுக்குள்ளே இருக்க சிஸ்டம்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதா அப்படிங்கிற சோதனை தான் இது. நெக்ஸ்ட் ரொம்ப குரூஷியலான ஸ்டெப் தான் டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன். அப்படின்னா இந்த ஒரையன் விண்கலம் இன்ஜின்ஸை ஃபயர் பண்ணி பூமியை தாண்டி நிலவை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இதுல இவங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் சிஸ்டம்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க. பூமியோட இமேஜஸையும் நிலவோட இமேஜஸையும் ஸ்பேஸ்ல இருந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல போக போற எல்லா ஆர்டெமிஸ் மிஷன்ஸ்லயுமே நிலவுல தரையிறங்குவாங்க. ஆனா இந்த மிஷன்ல நிலவை சுத்தி மட்டும்தான் வராங்க. ஒரு லூனார் ஃப்ளை பை தான் நடக்கும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நிலவை சுத்தி ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதையில வரப்போகுது. அப்படின்னா நிலவோட கிராவிட்டியே ஒரு நேச்சுரல் ஸ்லிங் ஷாட் மாதிரி செயல்படும். அதாவது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது ஒரு பவர் பிரச்சனை வந்தாலோ நிலவோட கிராவிட்டியே போதுமானது அதை பூமியை நோக்கி திரும்ப அனுப்புறதுக்கு. இது ரொம்ப சேஃபான ஒரு பாத்துன்னு சொல்லலாம். நிலவை சுத்தி ஒரு லூப் மாறி போனதுக்கு அப்புறமா பூமியை நோக்கி பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளுவாங்க. ஃபைனல் டெஸ்ட் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமானது. ஒரையன் பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போது 25,000 மைல்ஸ் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல வரும். அதோட ஹீட் ஷீல்ட் பூமிக்கு அடியில இருக்கிற லாவாவை விட ரொம்ப ஹையர் டெம்பரேச்சர்ஸை தாங்கக்கூடிய சூழ்நிலையில அது இருக்கணும். எல்லாமே பெர்ஃபெக்டா ஒர்க் ஆனா ஸ்பேஸ் கிராஃப்ட் அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சு பாராஷூட்ஸ்லாம் டிப்ளாய் ஆகி பசிபிக் ஓஷன்ல ஸ்பிளாஷ் டவுன் ஆகும். இதோட இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஆர்டெமிஸ் 2 மிஷன்ல 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் போக போறாங்க. முதல் ஆஸ்ட்ரோநாட் ரெய்ட் வைஸ்மேன். இவர் தான் மிஷன் கமாண்டர். இவர் ஒரு அமெரிக்க நேவி பைலட். சுமார் 27 வருஷம் நேவியில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவருக்கு. 2009ல தான் நாசா இவரை விண்வெளி வீரரா செலக்ட் பண்ணாங்க. 2014ல முதலா விண்வெளிக்கு போனாரு. அப்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 165 நாட்கள் தங்கி இருந்தாரு. விண்வெளி நிலையத்துக்கு வெளியில வந்து 2 தடவை ஸ்பேஸ் வாக்கும் செஞ்சிருக்காரு. மொத்தம் 13 மணி நேரம் ஸ்பேஸ்ல மிதந்து வேலை பார்த்ததுக்கான ரெக்கார்டை வச்சிருக்காரு. இது எல்லாத்த விட பெரிய பொறுப்பா சீஃப் ஆஃப் ஆஸ்ட்ரோநாட் ஆபீஸாவும் இவர் இருந்திருக்காரு. இப்போ இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டெமிஸ் 2 மிஷனை கமாண்டரா இருந்து வழிநடத்த போறாரு. அடுத்தது விக்டர் குளோவர். 2013ல அமெரிக்க செனட் சபையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கும்போது தான் இவர் விண்வெளி வீரரா செலக்ட் ஆனார். கடைசியா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட க்ரூ 1 விண்கலத்துல பைலட்டா போயிருக்காரு. அந்த விண்கலத்துக்கு ரெசிலியன்ஸ்னு பேரு. அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்கி நிறைய ஆராய்ச்சிகளையும் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு நேவி ஆபீசர். சாதாரணமா இல்ல, FA-18 ஹார்னெட், சூப்பர் ஹார்னெட் மாதிரியான பயங்கரமான போர் விமானங்களை ஓட்டி டெஸ்ட் பண்ண ஒரு பெஸ்ட் பைலட்னு சொல்லலாம். இப்ப ஆர்டெமிஸ் 2 மிஷன்ல ஒரையன் விண்கலத்தை நிலவுக்கு ஓட்டிட்டு போக போற பைலட்டே இவர் தான். அடுத்தது கிறிஸ்டினா கோக். 2013ல விண்வெளி வீராங்கனையா செலக்ட் ஆன இவங்க ஏற்கனவே ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்காங்க. விண்வெளியில தொடர்ந்து 328 நாட்கள் தங்கி இருக்காங்க. ஒரு பெண் விண்வெளி வீரர் இவ்வளவு காலம் தொடர்ந்து விண்வெளியில இருந்தது இதுதான் முதல் முறை. சோ அவங்க ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர். விண்வெளி வரலாற்றிலேயே முதல் முறையா நடந்த ஸ்பேஸ் வாக், பெண்கள் மட்டுமே பங்கேற்ற விண்வெளி நடைபயணம்.
இதையும் இவங்க தான் பண்ணாங்க. விண்வெளிக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க அண்டார்டிகா மற்றும் ஆர்டிக் போன்ற உலகத்தோட மிக குளிரான இடங்கள்ல தங்கி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஹாபிஸே சர்ஃபிங், ராக் கிளைம்பிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ ஆர்டெமிஸ் 2 மிஷன்ல நிலவை நோக்கி போற முதல் பெண் அப்படிங்கிற வரலாற்று சாதனையை படைக்க போறாங்க. ஜெரமி ஹான்சன் கனடா நாட்டை சேர்ந்த இவர் நிலவுக்கு பயணம் செய்ய போகும் முதல் அமெரிக்கர் அல்லாத விண்வெளி வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைக்க போறாரு. லண்டன் ஒன்டாரியோல பிறந்த இவர் ஒரு விவசாய குடும்பத்துல வளர்ந்தவர். சிறிய வயதிலேயே விமானங்கள் மேல இருந்த ஆர்வத்தால 12 வயதிலேயே ஏர் கேடட்ல சேர்ந்தாரு. இவர் கனடாவோட ஆயுத படையில கலோனலா இருந்திருக்காரு. CF-18 ரக போர் விமானங்களை ஓட்டிய அனுபவம் கொண்ட ஒரு திறமையான ஃபைட்டர் பைலட். 2009 விண்வெளி வீரரா தேர்வு செய்யப்பட்டாலும் தனது முதல் விண்வெளி பயணத்திற்காக சுமார் 14 ஆண்டுகள் பொறுமையா காத்திருந்து இப்போ நேரடியா நிலவுக்கே போக போறாரு. 2017 நாசாவோட முழு விண்வெளி வீரர் குழுவுக்கே தலைமை தாங்கி பயிற்சி அளித்த முதல் கனடியர் இவர்தான். அந்த அளவுக்கு திறமையானவர். விண்வெளி பயிற்சிகளுக்காக இத்தாலியில உள்ள குகைக்கு அடியில 6 நாட்கள் தங்கியும் புளோரிடா கடலுக்கு அடியில 7 நாட்கள் தங்கியும் ஒரு மிஷன்ல சாதனை பண்ணிருக்காரு. இவரோட பங்களிப்பு கனடாவை விண்வெளி ஆராய்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. போன மாசம் லான்ச் ஆயிருக்க வேண்டியதுதான் ஆர்டெமிஸ் 2. ஆனா அப்ப ஏன் லான்ச் பண்ணல? ஆக்சுவல் லான்ச்சுக்கு முன்னாடி வெட் ட்ரெஸ் ரிஹர்சல் அப்படின்னு ஒன்று நடக்கும். அப்படின்னா நிஜமாவே லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் பிராக்டிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது கவுண்ட் டவுன் வரைக்கும் போயிட்டு ராக்கெட்டை மட்டும் லான்ச் பண்ண மாட்டாங்க. ராக்கெட்டை லான்ச் பேட்ல ரோல் பண்ணி ஃபுல் கவுண்ட் டவுன் சீக்வன்ஸே நடக்கும். hundreds of thousands of gallons of சூப்பர் கோல்ட் ப்ரொபலண்ட்னு சொல்லலாம். அந்த ஃபியூவல் எல்லாத்தையும் உள்ள ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் ஃபிளைட் கம்ப்யூட்டர்ஸ், கிரவுண்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸை கூட ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ராக்கெட் இக்னைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபைனல் மொமெண்ட்ஸ் வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ் நடக்கும். இதுதான் வெட் ட்ரெஸ் ரிஹர்சல். இதே மாதிரி போன மாசம் நடக்கும்போது 70 லட்சம் கேலன்ஸ் ஆஃப் லிக்விட் ஹைட்ரஜனையும் லிக்விட் ஆக்சிஜனையும் ராக்கெட்டுக்குள்ள ஃபில் பண்ணாங்க. ஒரு ஹைட்ரஜன் லீக் இருந்ததுனால போன முறை இந்த லான்ச்சை ஸ்க்ரப் பண்ணிட்டாங்க. லிக்விட் ஹைட்ரஜனோட லீக் மட்டும் இல்ல, லிக்விட் ஹீலியமும் அப்பர் ஸ்டேஜுக்கு போகும்போது கொஞ்சம் லீக் இருந்தது கண்டுபிடிச்சிருந்தாங்க. லிக்விட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்பவே எஃபிஷியன்டான ஒரு ராக்கெட் ஃபியூவல். ஆனா அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை -253 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கூலான ஒரு டெம்பரேச்சர்ல தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப கூட சின்ன அமௌண்ட் ஆஃப் இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ்லாம் சின்ன சின்ன வென்ட்ஸ் மூலமா, கேப்ஸ் மூலமா வெளியில எஸ்கேப் ஆகும். அந்த மாதிரி ஒரு லீக்கை கண்டுபிடிச்சதுனால தான் இந்த ப்ராசஸை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லீக்கோட காரணம் என்ன அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லி இந்த சிஸ்டம் சேஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் லான்ச் பண்ணணும் அப்படின்றதுனால போன முறை இந்த லான்ச் நடக்கல. இது ரொம்ப நார்மலான விஷயம் தான். நாசா யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை சந்திக்கிறத விட இது பூமியில இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டா இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால. எதுக்காக நம்ம ஒரு லான்ச் விண்டோக்கு வெயிட் பண்ணணும்? நம்ம நினைக்கிறப்பெல்லாம் ராக்கெட்டை விண்வெளியில செலுத்த முடியாது. எஸ்பெஷலி இப்போ நிலவுக்கு போகணும்னா பூமியும் நகர்ந்துட்டு இருக்கு, நிலவும் விண்வெளியில நகர்ந்துட்டு இருக்கு. சில நாட்களுக்கு அப்புறம் நிலவு எங்க இருக்கும்? அப்போ நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் நிலவோட ஆர்பிட்டை போய் இன்டர்செக்ட் பண்ணணும்னா அதோட ட்ராஜெக்டரி எப்படி இருக்கணும், அதோட பாதை எப்படி இருக்கணும், அதே மாதிரி சேஃபாக திரும்ப ரிட்டர்ன் வரணும். அப்போ அது எல்லாமே ப்ரிசைஸாக கேல்குலேட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இந்த லான்ச் விண்டோ ரொம்பவும் முக்கியமானது. ஒருவேளை ஏதாவது ஒரு லான்ச் அப்போ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த விண்டோலேயே ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆனால் முடியாமல் போனால் அந்த லான்ச்சை அடுத்த விண்டோக்கு மாற்றி வச்சுருவாங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸோட ஹெல்த் டீப் ஸ்பேஸில் எப்படி இருக்கும் இதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாசாவோட ஹியூமன் ரிசர்ச் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் நடக்கும்னா, ஆஸ்ட்ரோநாட்ஸ் அவங்க கைகளில் நம்ம ரிஸ்ட் வாட்ச் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அணிஞ்சிருப்பாங்க. அது அவங்களோட ஸ்லீப் சைக்கிள், மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ரெஸ்பான்ஸ் டு த என்வாயன்மெண்ட், அந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் அவங்க பாடி கொடுக்குது, இது எல்லாத்தையுமே அது மானிட்டர் பண்ணும். அவங்களோட சலைவா சாம்பிள்ஸை கூட இவங்க கலெக்ட் பண்றாங்க. இதுல ஒரு முக்கியமான சோதனை இம்யூன் பயோமார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இம்யூன் சிஸ்டம், நம்மளோட எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு, ஸ்பெஷலி ஸ்பேஸ்ல போனதுக்கு அப்புறம் நம்ம எதிர்ப்பு சக்தியில ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்ற ஒரு ரிசர்ச் தான் இந்த இம்யூன் பயோமார்க்கர்ஸ். ஏற்கனவே சயின்டிஸ்ட்ஸ்க்கு தெரியும் லாங் மிஷன்ஸ்ல ஸ்பேஸ்ல இருக்கும்போது நம்மளோட இம்யூனிட்டி பாதிக்கப்படும் அப்படின்னு. டீப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப வித்தியாசமான ஒரு சுற்றுச்சூழல். இதை பத்தி படிக்கிறது மார்ஸுக்கு போக போற மாதிரி ஒரு லாங் மிஷன்ஸுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. ஆர்ச்சர் அப்படிங்கிற இன்னொரு ரிசர்ச்சும் நடக்க போகுது. அதாவது ஆர்டெமிஸ் ரிசர்ச் ஃபார் க்ரூ ஹெல்த் அண்ட் ரெடினஸ். இதுல க்ரூவோட ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் எப்படி இருக்கு, டீம் டைனமிக்ஸ் எப்படி இருக்கு. அந்த ஒரையன் விண்கலம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சின்ன ஸ்பேஸில் அவங்க அடைஞ்சிருக்கும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்கு, இந்த மாதிரியான ஸ்டடீஸ்லாம் நடக்க போகுது. ஸ்பேஸில் இருக்கிறதுலேயே ஆபத்தான ஒரு விஷயம் ஸ்பேஸ் ரேடியேஷன். பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்
லோ எர்த் ஆர்பிட்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸை பாதுகாக்குது. அதையும் தாண்டி விண்வெளியில் பயணிக்கும் போது அந்த கேடயம் இல்லாம போயிடுது. ஆர்டெமிஸ் 2 பூமிக்கும் நிலவுக்கும் நடுவுல இந்த ரேடியேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத மேப் பண்றதுக்கு உதவியா இருக்க போகுது. கியூப் சாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னதா ஷூ பாக்ஸ் சைஸ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை வெளியில அனுப்ப போறாங்க. இந்த சின்ன விண்கலங்கள்லாம் ஹை எர்த் ஆர்பிட்லையும் டீப் ஸ்பேஸ்லையும் ரேடியேஷன் லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அளவிடும். ஒரே விண்கலத்துக்குள்ளேயே மல்டிபிள் ரேடியேஷன் டிடெக்டர்ஸ் இருக்க போகுது. ஆஸ்ட்ரோநாட்ஸும் அவங்களோட பாக்கெட்ஸ்ல பர்சனலான டாசிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியேஷனை அளவிடுற சில கருவிகளையும் வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க பயணம் செய்யும் போது சூரிய புயல் சோலார் ஸ்டார்ம்ஸ் ஏற்பட்டா இந்த டிவைஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு வார்னிங் கொடுக்கும். இந்த சில சென்சார்ஸ்லாம் ஜெர்மன் ஸ்பேஸ் ஏஜென்சி கூட பார்ட்னர்ஷிப்ல பண்ணிருக்காங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ் கேரி பண்ண போறதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு பேரு அவதார். அந்த அவதார் இல்ல, இது வேற அவதார். வர்ச்சுவல் ஆஸ்ட்ரோநாட் டிஷ்யூ அனலாக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடம்புல இருக்க செல்ஸ் அளவுல டீப் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு நம்மள பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி தான் இது. சின்ன சின்ன ஆர்கன் ஆன் அ சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்க போது. இதெல்லாம் குட்டியா இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் டிவைஸ். இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸோட ஹியூமன் செல்ஸை இந்த சிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சிப்ஸ்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் மைக்ரோ கிராவிட்டிக்கும் டீப் ஸ்பேஸ் ரேடியேஷனுக்கும் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி செல்ஸ்ல எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா ஹியூமனோட டிஷ்யூஸ், நம்மளோட தசைகள், நம்மளோட ஆர்கன்ஸ், உறுப்புகள்லாம் லாங் டியூரேஷன் மிஷன்ஸ் ரொம்ப காலத்துக்கு விண்வெளியில தங்கணும்னா ரேடியேஷனாலையும் இந்த வெயிட் இல்லாத வெயிட்லெஸ்னஸ், ஜீரோ கிராவிட்டி, கிட்டத்தட்ட மைக்ரோ கிராவிட்டியால எந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்கு உதவும். ஸோ இந்த ஆர்டெமிஸ் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக April 1 அன்னைக்கு லான்ச் ஆகுதா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன்ட். ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. This is Saranya and இது நம்ம Space Time.